பிரைஸ் லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா பிரியமானவர்களே? இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். சங்கீத புஸ்தகம் 61வது சங்கீதம் 2வது வசனம் இப்படியா சொல்கிறது: என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும். ஆம் பிரியமானவர்களே, நம்ம இருதயம் தொய்யும் போது எப்போங்க நம்ம இருதயம் தொய்ந்து போகும்? ஒருவேளை நம்ம ஈகராக ஏதோ ஒரு காரியத்திற்காக ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அது ஒரு வருடமாக இருக்கலாம், ஒரு மாதமாக இருக்கலாம். அந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்காது போகும்போது, நம்ம டிஸப்பாயின்மெண்ட் ஆகும்போது நம்ம இருதயம் என்ன ஆகுது? தொய்ந்து போய்கிறது. நம்ம எப்படி காணப்படுகிறோம்? சோர்ந்து போய் காணப்படுகிறோம். நமக்கு விருப்பமானது நடக்காத போகும்போது நம்ம சோர்ந்து போகிறோம். இப்படி நடந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கம்மி ஆகும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? சோர்ந்து போயிடுறோம். அவங்களெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் தராங்க, அவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் தராங்க, நமக்கு தரலையே அப்படின்னு நினைக்கும்போது. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லித்தராருன்னா, உங்கள் இருதயம் தொய்ந்து போகுதா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவர் நோக்கி கூப்பிடணும். எப்படி தாவீது ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறாரோ அதே போல் நம்மளும். அந்த வசனம் என்ன சொல்கிறது? பூமியின் கடையாந்திரத்திலிருந்து கூப்பிட்டாராம். அப்போது பூமியின் கடையாந்திரம்னா அந்த எண்டு ஆழத்திலிருந்து அவர் கூப்பிட்ருக்காரு. பூமியோட ஆழத்திலிருந்து. அப்போது எவ்வளோ அந்த ஆழத்திலிருந்து அவர் கூப்பிட்ருந்தால், பூமியின் கடையாந்திரத்துலேருந்து உம்மை நோக்கி கூப்பிடுறேன் ஆண்டவரே, என்னை எங்கே கொண்டு போய் விடுன்னு சொல்கிறாரு? உயர்ந்த கண்மலை, ராக், எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம அநேக நேரங்களில் நம்ம நினைக்கும் போது, ஐயோ நம்மளை சுற்றி எல்லாமே ப்ராப்ளமாகவே இருக்கே, ஒரு நிம்மதியே இல்லையே, நம்மளை எங்கேயாவது கொண்டு போய் தனியாக ஒரு இடத்துல விட்டால் போதும், தனிமையாக ஒரு இடத்துல இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம்ல. நம்ம நினச்சிருக்கோம்ல. அதே போல் தாங்க தாவீது இங்கே கேட்குறாரு. பிரியமானவர்களே, நம்ம இருதயம் தோய்ந்து போகும்போது நம்ம அமர்ந்து சோர்ந்து போய் காணப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நம்மளை ஆராதிக்கிற தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். நம்ம இருதயம் சோர்ந்து போகும்போது நம்ம கலங்கி தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நம்ம மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அதனால் நீங்கள் எதை குறித்து கவலைப்படாதீங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தால் என்னங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அதனால் நீங்கள் கலங்காதீங்க, திகையாதீங்க, தோய்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஏசப்பா, நீங்கள் மாத்திரம் என் கூட வந்துருங்க ஏசப்பா. எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையை மேற்கொள்கிற பலனை எனக்கு நீங்கள் தாங்கன்னு கேட்கும்போது, நிச்சயமாகவே உங்கள் இருதயம் இன்றைக்கு தொய்ந்து போயிருக்கா, சோர்ந்து போய் காணப்படுறீங்களா? ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி நீங்கள் நினைக்காத இடத்துல உங்களை உயர்த்தி வைக்க போகிறாருங்க. நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதனால் கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் உங்கள் காரியங்கள் எல்லாம் மாற்றி போடுவார். ஆமென். இன்றைக்கு ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாம். அன்பின் ஆண்டவரே, தகப்பனே, என்னோடு கூட இந்த யூடியூப் சேனல் மூலமாக இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே, நீ இருதயம் தோய்ந்து போய்கிறது, நடக்கிற காரியங்கள் எல்லாம் எனக்கு எதிர்மறையாக இருக்கிறதே, நான் என்ன செய்வேன்னு என்று தெரியலையே, என்னை விடுவிக்கிறவர் ஒரு உண்டா என்று அங்கலாய்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா. அவர்கள் இருதயத்தை தேற்றுங்க ஆண்டவரே, அவர்கள் இருதயத்தை ஆற்றி தேற்றுங்க ஆண்டவரே. அப்பா, நீர் ஆண்டவரே ஒரு பாதுகாப்பை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அவர்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் ஆண்டவரே. அந்த இருதயம் தொய்ந்து போன இருதயத்தை நீர் பலப்படுத்தி அவர்களுக்கு சகாயம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இனி எனக்கு அழக்கூட பலன் இல்லைன்னு சொல்லி நிறைய பிள்ளைகள் கலங்கியிருக்காங்க அப்பா. ஆண்டவரே, அவர்கள் இருதயத்தை பாருங்க அப்பா, அவர்கள் கண்ணீரை பாருங்க ஆண்டவரே. தகப்பனே, அவர்களை ஆற்றி தேற்றுங்க ஆண்டவரே. நீரே அவர்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணி உயர்ந்த அடைக்கலத்தில் உயர்ந்த கண்மலையில் நீர் கொண்டு போய் விடுகிறதற்காய் உம்மை சோதரிக்கிறோம், நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. நீர் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எத்தனை தீமையான காரியங்கள் அவர்களை சுற்றி இருந்தாலும் அந்த தீமையை நன்மையாய் வெல்ல நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமீன் ஆமீன். காட் bless யூ ஆல். எதை குறிச்சும் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். காட் bless யூ. தேங்க்யூ.